Hello friends, top 300 previous year questionsல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து mensuration அளவியல். Question number 11. A cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its side in meters. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, வால்யூம் ஆஃப் a cubical tank வந்து is 64,000 liters ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது find the length of the side. இப்போ இந்த cubical tankல வந்து இருக்க வாட்டரோட வால்யூம் வந்து 64,000 liters ன்னு கொடுத்துட்டு இந்த டேங்கோட சைடோட லென்த் இருக்கு இல்லையா, ஏ. இப்போ ஏ தான் சைடுனா அந்த சைடோட லென்த் என்னன்றது தான் கேட்குறாங்க. அதுவும் என்ன மீட்டர்ஸ்ல கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 64,000 லிட்டர்ஸை வந்து மீட்டர்ஸாக மாற்றிக்குவோம். நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். இப்போ இதுல இருந்து என்ன தெரியும்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். இப்போ 1 லிட்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப்னா 64,000 லிட்டர்ஸ் வந்து என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 64,000 divided by 1000 meter cube. இப்போ இங்கே zeros வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 64,000 liter is equal to 64 meter cube. அப்போ volume is equal to 64 meter cube. ஓகே, cubical tank அதோட வால்யூம் என்னது, is A cube. சைடு வந்து ஏனா அந்த cubical tankோட வால்யூம் வந்து is A cube. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த சைடு ஏ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு சைடு கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 64. கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 4 மீட்டர் இதான் வந்து லென்த் ஆஃப் இட் சைடு. ஆப்ஷன் ஏ 4 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 12. ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சரியாக பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் யாது? The ratio of the volume of a cube to that of a sphere which exactly fits inside the cube is. Ratio of volume of a cube. First cube ஓட volume என்னது, is A cube is to that of a sphere. Volume of a sphere 4/3 pi r cube. இந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த ஸ்பியர் வந்து என்னன்னா it exactly fits inside the cube. இந்த கியூபுக்குள்ள வந்து அந்த ஸ்பியர் வந்து ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த கியூபோட சைட்ஸை வந்து ஏன்னு எடுத்துப்போம். அப்போ இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன வந்துடும், அதுவும் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஸ்பியரோட ரேடியஸ் என்ன வந்துடும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 2. ஏன்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r. இப்போ டயாமீட்டர் தான் நமக்கு ஏன்னு தெரியும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 2. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஏ கியூப் இஸ் டு 4 டிவைடட் பை 3 இன்டூ பை. ஆர் வந்து என்னது இஸ் a divided by 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா a cube is to 4 divided by 3 into pi a cube divided by 8. இப்போ a cube cancel ஆயிரும். நெக்ஸ்ட் 4 are 4, 4 2s are 8. இப்போ 1 is to pi divided by 6. This implies 6 is to pi. இதான் வந்து இந்த cube and sphere கான ரேஷியோ. ஆப்ஷன் B 6 is to pi is the correct answer. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளன? A swimming bath is 24 meter long and 15 meter broad. Swimming bathோட length வந்து is 24 meter. Next breadth வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா is 15 meter. When a number of men dive into the bath, the height of water rises by 1 centimeter. இப்போ number of men, n number of men வந்து இந்த swimming bath குள்ள குதிக்கும் போது அந்த வாட்டர் லெவல் வந்து மொத்தத்துக்கு 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருது. இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆன இடத்துல இருக்க வாட்டரோட வால்யூம் வந்து என்ன இருக்கும், இதுவும் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் இஸ் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். இப்போ லென்த் என்னது 24 மீட்டர், பிரெத் வந்து 15 மீட்டர், ஹைட் வந்து என்னது 1 சென்டிமீட்டர். இதை மீட்டரா மாத்திக்குவோம். மீட்டரா மாத்தணும்னா 1 டிவைடட் பை 100 மீட்டர். ஓகே,
இது வந்து என்னது n நம்பர் ஆஃப் men வந்து அந்த ஸ்விம்மிங் பாத்ல குதிக்கும் போது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம். அது வந்து இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் பை ஈச் மேன் பி 0.1 மீட்டர் கியூப். நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஹவு மெனி மென் ஆர் தேர் இன் த பாத். இப்போ இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆன அந்த வாட்டர் லெவலோட வால்யூம் இருக்கு இல்லையா, அது வந்து இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மென் இன்டூ ஒரு மேன் வந்து குதிச்சா எவ்வளோ வாட்டர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தெரியும். தட் இஸ் 0.1 மீட்டர் கியூப். இதேமே ஃப்ராக்ஷனில் எழுதிக்குவோம் 1 டிவைடட் பை 10 மீட்டர் கியூப். இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? இந்த 1/10 மீட்டர் கியூப்ன்றது ஒரு மேன் வந்து அந்த பாத்தில் வந்து குதிக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிற வால்யூம். இந்த இது என்ன தெரியும் நமக்கு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து n நம்பர் ஆஃப் மேன் வந்து குதிக்கும் போது டோட்டலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் வந்து அந்த 1 மேனோட வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்டூ n. இந்த n தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். n இஸ் ஈக்குவல் டு 24 இன்டூ 15 இன்டூ 1 டிவைடட் பை 100. இங்கே டிவிஷனில் இருக்க 10 அவர் போகும்போது மல்டிப்ளிகேஷன் இன்டூ 10. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 3 5s are 15, 2 5s are 10, 1 2s are 2, again 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும், n is equal to 12 into 3, that is 36. The total number of men in the bath is equal to 36. Option B. Question number 14. The length, breadth and height of a cuboid are in the ratio 5:3:2. Its volume is 1920 centimeter cube. Find the length of the cuboid. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2. அதன் கன அளவு 1920 சென்டிமீட்டர் கியூப் எனில் அக்கனச்செவ்வகத்தின் நீளம் காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் அ கியூபாய்டு வந்து 5:3:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1920 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு வந்து இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், தட் இஸ் ஈக்குவல் டு 1920. இப்போ வந்து லென்த், பிரெத் அண்ட் ஹைட் வந்து 5:3:2ன்ற ரேஷியோவில் இருந்தால் இந்த கரஸ்பாண்டிங் லென்த் வந்து இஸ் 5x, பிரெத் வந்து 3x, ஹைட் வந்து 2x. இப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம். 5x இன்டூ 3x இன்டூ 2x இஸ் ஈக்குவல் டு 1920. 5 into 3 is 15, 15 into 2 is 30. 30x cube is equal to 1920. X cube is equal to 1920 divided by 30. 0 0 cancel ஆயிரும். Next 1 3s are 3, 6 3s are 18, remaining 1, 4 3s are 12. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும், x cube is equal to 64. ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுத்தோம்னா x is equal to 4 சென்டிமீட்டர். இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து லென்த் ஆஃப் த கியூபாய்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லென்த் என்ன தெரியும் நமக்கு, இஸ் ஈக்குவல் டு 5x. அப்போ 5 இன்டூ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா 4. 5 இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் தான் வந்து இஸ் லென்த். ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 15. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. Find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter square. இப்போ ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் அண்ட் அடிப்பரப்பு பேஸ் ஏரியா என்ன வரும், சிலிண்டரோட பேஸ் ஏரியா அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஏரியா, இந்த சர்க்கிளோட ஏரியா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். அந்த பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து 500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், find the volume of a cylinder. இப்போ volume of a cylinder ஃபார்முலா என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பை ஆர் ஸ்கொயர் என்ன தெரியும் நமக்கு 500 இன்டூ ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா இஸ் 2000 மீட்டர் கியூப். இதான் வந்து வால்யூம். இது எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ 2000 மீட்டர் கியூப். கொஸ்டின் நம்பர் 16. Which one of the following is larger in area? இப்போ 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் எது வந்து ஹேஸ் அ கிரேட்டர் ஏரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a triangle with base 10 cm and height 8 cm. இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும், ஏரியா வந்து இஸ் half into b into h. அப்போ இங்கே ஏரியா என்ன வரும், half into பேஸ் வந்து இஸ் 10, ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 4 2s are 8. That is equal to 40 centimeter square. இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா. நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரையாங்கிள். A triangle with sides 12 cm, 5 cm and 13 cm. 12 square plus 5 square is equal to 13 square. வரும். ஏன்னா 12 square is 144 plus 5 square is 25, that is equal to 169. அதான் வந்து ரைட் ஹேண்ட் சைட். 13 square is equal to 169. இப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது? பித்தாகரஸ் தியரம் வந்து ட்ரூவா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். பார்த்தீங்கன்னா ஹைபாட்னஸ் சைட் வந்து 13, இந்த அதர் டூ சைட்ஸ் வந்து 12 and 5 cm. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஃபார்ம்லனா அதுவும் வந்து half into b into h. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா half into இங்கே பேஸ் வந்து என்ன வந்துடும் is 5. நெக்ஸ்ட் ஹைட் வந்து is 12. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 6 2s are 12. That is equal to 30 cm square. Next, third one, an equilateral triangle whose sides are 10 cm each. Equilateral triangle ஓட ஏரியா என்ன தெரியும்? Is equal to square root of 3 divided by 4 a square. Square root of 3 divided by 4 into a வந்து என்னது? Side வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 10. 10 into 10. Cancel பண்ணோம்னா 2 2s are 4, 5 2s are 10. Again 1 2s are 2, 5 2s are 10. That is equal to 25 into square root of 3. Square root of 3 வந்து is equal to 1.732. 25 into 1.732 is equal to 43.3 centimeter square. Next, option D. A right angled triangle whose sides containing the right angle are 3 cm and 4 cm. ஒரு right angled triangle. இந்த right angle வந்து contain பண்ணியிருக்க sides வந்து என்னது 3 4 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதான் வந்து base. Base is equal to 4. இது வந்து height. நமக்கு right angle triangle ஓட ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? half into b into h. அப்போ half into base வந்து is 4 into height வந்து is 3. கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 2 2s are 4. இப்போ ஏரியா is equal to 6 cm square. இந்த 4 ட்ரையாங்கிள்ஸில் எதுக்கு வந்து கிரேட்டர் ஏரியா இருக்கு? ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தான் கிரேட்டர் ஏரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் C is correct. Question number 17. Find the length of the altitude of an equilateral triangle of side 3 into square root of 3 cm. Equilateral triangle ஓட height என்ன தெரியும்? ஃபார்முலா வந்து square root of 3 divided by 2 into a is equal to. இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் செப்பரேட்டாக 2 வீடியோஸ் ஃபார்முலாஸ் ஃபார் 2D ஷேப்ஸ் அண்ட் 3D ஷேப்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 இன்டூ சைடு வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா is 3 into square root of 3. That is equal to 3 into square root of 3 into square root of 3 is 3 divided by 2. That is equal to 9 divided by 2. 9 divided by 2 na 4.5 cm. இதான் வந்து height. Option D 4.5 cm. Question number 18. The area of a semicircle of radius 7 cm. 7 cm ஆரமுள்ள அரைவட்டத்தின் பரப்பு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். இப்போ செமி சர்க்கிள் வந்து அதில் பாதி. அப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ பை வந்து இஸ் ஈக்குவல் டு 22 டிவைடட் பை 7. ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 7. இங்கெல்லாம் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஒருவேளை டயாமீட்டர் கொடுத்துருந்தா அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை 2. இப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 22 இன்டூ 7 டிவைடட் பை 2. 1 2s are 2, 11 2s are 22. That is equal to 77. The area of a semicircle is equal to 77 cm square. Option C 77 cm square. Question number 19. A silver wire when bent in the form of a square encloses an area of 484 square meter. If the same wire is bent in the form of a circle, then find the diameter of the circle. ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன? என்ன சொல்றாங்க? ஒரு சில்வர் வயர். சில்வர் வயர் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். இந்த சில்வர் வயரை வந்து இஸ் பெண்ட் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்கொயர். இதை வந்து என்னன்னா ஸ்கொயரா வந்து பெண்ட் பண்ணி ஸ்கொயரா மாத்துறாங்க. இப்போ இந்த இப்படி ஸ்கொயரா மாற்றும் போது அது வந்து என்க்ளோஸ் பண்ற ஏரியா. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன வந்துன்னா
இஸ் ஈக்குவல் டு 484 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த ஸ்கொயரோட சைடு ஏன்னு எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 484 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 484 ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். 484 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 11 11s are 121. அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்டூ 11 ஸ்கொயர். இப்போ இதுலேருந்து சைடு என்ன தெரிஞ்சிடும்? a இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 11, தட் இஸ் 22 மீட்டர். இதான் வந்து இந்த ஸ்கொயரோட சைடு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த பெரிமீட்டரை கண்டுபிடிப்போம். அந்த பெரிமீட்டர் தான் என்னவா இருக்கும்? இந்த வயரோட லென்த்தாக இருக்கும். ஏன்னா அதை தானே இப்படி வந்து வளைச்சு இந்த ஸ்கொயராக ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னது? இஸ் 4a. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ a. 4 இன்டூ a வந்து 22, தட் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர். இப்போ இதை வச்சு நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இந்த வயரோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிச்சு. லென்த் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர். இப்போ இந்த லென்த்தை தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சேம் வயர் இஸ் பென்ட் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள். இந்த வயரை வந்து சர்க்கிளாக பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பெண்ட் பண்ணும்போது அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த வயரை வந்து சர்க்கிளாக பெண்ட் பண்ணும்போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளும் இந்த லென்த் ஆஃப் த வயரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr, அதான் வந்து இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த வயர், தட் இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ இதில் இருந்து 2r கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா 2r தான் வந்து இஸ் டயாமீட்டர். இப்போ பையோட வேல்யூவை மட்டும் அந்த சைட் கொண்டு போகிறோம். பை வந்து நமக்கு என்ன தெரியும்? இஸ் 22 டிவைடட் பை 7. அங்கிட்டு போகும்போது 7 டிவைடட் பை 22. இப்போ 11 2s are 22, 11 8s are 88, 1 2s are 2, 4 2s are 8. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 2r இஸ் ஈக்குவல் டு 28. இதான் வந்து டயாமீட்டர். இப்போ ஆப்ஷன் பி 28 மீட்டர். Question number 20. The diameter of a circle is 10 centimeter. ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், P is the point lying outside the circle. From that point P, two tangents are drawn to the circle. The length of each tangent is 12 centimeter. இப்போ Pன்றது வந்து சர்க்கிளுக்கு வெளியில் இருக்க ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிள்ஸ்க்கு வந்து 2 டேஞ்சன்ட்ஸ் வரைகிறாங்க. டேஞ்சன்ட்ஸ்னா சர்க்கிளை வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகும், அதான் வந்து டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட்டோட லென்த் என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த பாயிண்ட் வந்து P, சென்டர் வந்து O, இந்த பாயிண்ட்டை ஏனும், இந்த டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளை டச் பண்ணுற பாயிண்ட் வந்து Bன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ Pக்கும் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாக நமக்கு என்ன தெரியும்? ஒரு பாயிண்ட் அவுட் சைட் சர்க்கிள்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் வந்து சர்க்கிளுக்கு வரையும் போது இந்த சர்க்கிளும் இந்த டேஞ்சன்ட்டும் டச் ஆகிற இடத்துல இருக்க ஆங்கிள் வந்து என்னன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட், நமக்கு இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன தெரியும்? இஸ் 10 சென்டிமீட்டர். இதை வச்சு ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 2, தட் இஸ் 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த OA அப்படின்றதும் OBன்றதும் வந்து ரேடியஸ் தான். இப்போ இது என்ன வரும்? இதோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர், இங்கேயும் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ இங்கே வந்து நடுவில் ஏன்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதை வச்சு என்ன தெரியும்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் PAO வந்து என்னது? இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபாட்னஸ் சைடு என்னது? PO, அதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற 2 சைட்ஸோட ஸ்கொயர், தட் இஸ் PA ஸ்கொயர் ப்ளஸ் OA ஸ்கொயர். இப்போ நம்ம PO தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். PA இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் OA வந்து இஸ் 5 சென்டிமீட்டர், தட் இஸ் 5 ஸ்கொயர். இப்போ 144 ப்ளஸ் 25, தட் இஸ் ஈக்குவல் டு 169. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? PO ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. நமக்கு தேவை POவோட லென்த் என்னன்றதான். இப்போ 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா PO இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. Square root of 169 is equal to 13. So PO ஓட length வந்து is 13 centimeter. Option B 13 centimeter is the correct answer.